வணக்கம், வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம்னு 1 போதும். இதை நீள் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்துப்போம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த மிளகாய் தூளில் தனியாத்தூளும் சேர்ந்து இருக்குது, 1:1 ரேஷியோவில். இப்போ இந்த குழம்புக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. ஸோ மிளகாய் தூள் போட்ட பிறகு இது மாதிரி லோ ஃப்ளேமில் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து இப்போ இதை கொதிக்க விட போகிறோம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம ஊற வச்சு அதை கரைச்சி அதுவும் சேர்த்துப்போம். அந்த புளி தண்ணியை சேர்த்துப்போம். புளியும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 முட்டையை எடுத்து உடைச்சி அதை அப்படியே விட்டுடுவோம். முட்டையை உடைச்சி ஊற்றின பிறகு நம்ம கரண்டி போட்டு எதுவும் கிண்டக்கூடாது. அந்த முட்டை கரு பார்த்திங்கன்னா அந்த குழம்புலேயே அப்படியே நல்லா வேகும். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு அந்த நீச்சு ஸ்மெல்லும் வராது. குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்புல இருக்க எண்ணெயும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும், முட்டையும் நல்லா வெந்துடும். இப்போ நம்மளோட முட்டை குழம்பு ரெடி. இது ஒயிட் ரைஸ்க்கு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம்.